ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 12வது வசனம். தங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே ஒடுக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் தேவ ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது ஒடுக்கத்திலே பெருக்கம் உண்டாகும். ஒடுக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவர் நமக்கு பெருக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் சாது எலியாஸ், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அநேகர் பார்த்துருக்குறீங்க என்னைய. இப்போ நான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கேன். இங்கே ஊழியத்தில் என் கூட இங்கே கொஞ்சம் ஒரு சில பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இங்கே சில பிரச்சனைகளுக்காக நான் இப்போ உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். இங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இங்கே மதமாற்ற தடை சட்டம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை வச்சு இங்கே நிறையா ஊழியக்காரங்களுக்கு பிரச்சனை வர்றதும் உங்களுக்கு தெரியும். இங்கே நிறையா பொய் கேஸ் எல்லாம் போட்டு ஊழியக்காரங்களை ஜெயிலில் போடுறதும், அவங்கள ஜெயிலில் தூக்கிட்டு போய் லாக்கப்பில் வச்சு அடிக்கிறது, துன்பப்படுத்துறது, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டது வந்து ரொம்ப 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 கம்மி. இங்கே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நேரில் இங்கே எவ்வளோ அதிகமாக நடக்குது அப்படிங்கிறது. உங்களுக்கு நியூஸில் அதிகமாக வர்றது கிடையாது, ஏதோ 1-2 நியூஸ் தான் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இங்கே ரொம்ப அதிகம் ஜாஸ்தி. இப்போ கூட நான் இங்கே ஒரு சர்ச்சில் தான் இருக்கேன். இவர் நம்மளுடைய நெருங்கின ஒரு நண்பர், இவர் பாஸ்டர், இவர் நரேந்தர் இவர் பேர். இங்கே இவர் சர்ச் நடத்துகிறாரு. இப்போ இங்கே வந்திருக்க சர்ச்சில் இங்கே பாருங்க, நல்லா சர்ச் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இங்கே ஆட்கள் யாரும் வரலை. காரணம் என்னன்னா, இப்போ இங்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. சபை நடத்த முடியாமல் மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க. பாஸ்டர்ஸ் கூட நிறைய பயந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? இப்போ அதை பற்றி தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு சொல்லி. ஏன்னா சபை நடத்த முடியல. இங்கே வீட்டில் ஊழியக்காரன் தெரிஞ்சாலே சபை நடத்தாட்டி கூட வந்து பிடிச்சிட்டு போய் வலுக்கட்டாமல் அவங்கள துன்பப்படுத்துறது, ரொம்ப டார்ச்சர் அதிகமாக பண்ணுறாங்க. இப்படி சூழ்நிலைலாம் இங்கே இருக்குது. நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறது ஒன்று, எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன்னா இங்கே ஜெபத்தினால தான் இங்கே ஊழியங்கள் எல்லாம் செய்ய முடியுது. நீங்கள் நினைக்கிறது போல தமிழ்நாடு, இங்கே சவுத் இந்தியாவில் இருக்கிற ஊழியர்களை போல இங்கே கிடையாது. இங்கே நிறைய சூழ்நிலைகள், பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இங்கே ஊழியர்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு விண்ணப்பம் என்னன்னா, நீங்கள் உங்கள் சபையில் சொல்லி, ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் காமிச்சோ இல்லை உங்கள் சபையிலே சொல்லலாம், சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம் சபையாராக சேர்ந்து, இல்லை உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே எங்களை நினைச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு காரியம் இதுதான். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா தான் நாங்கள் இங்கே வந்து ஊழியர்கள் எல்லாம் செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு கர்த்தர் அங்கே நல்ல சுகங்களை கொடுத்துருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போ நாங்கள் இங்கே கேட்கறது அதே போல இங்கேயும் மாற்றம் வரணும், கர்த்தர் இவங்களையும் ஆசீர்வதிக்கணும். இன்னும் இங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படாத நிறைய இடங்கள் இருக்கு, அங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னு சொல்லி நாங்கள் உங்களை போல உள்ள ஆட்கள் தான் தமிழ்நாட்டை விட்டு இங்கே வந்திருக்கிறோம் ஊழியத்துக்கு. ஆனால் இங்கே இருக்கிற எதிர்ப்புகள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. வெளியே சொல்ல முடியாமல் பயந்த சூழ்நிலைகள் தான் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒன்று என்ன அப்படின்னா, எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தால் நீங்கள் தாங்குங்க. உங்கள் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் இங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை நீங்கள் மறக்காம ஜெபத்தில் தாங்குங்க. காட் பிளஸ் யூ.